விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கான பந்தக்கால் நடும் விழா இன்று அதிகாலையில் நடைபெற்றது. விழாவில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டுக்கான நிகழ்ச்சி என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 2000த்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் விக்கிரவாண்டிக்கு வருகை தந்தனர். கோயில், தர்கா மற்றும் தேவாலயங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கொண்டு பூஜை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் புடைசூழ பந்தக்கால் நடப்பட்டது. வரும் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடைபெறுகிறது. காசியிலிருந்து தீர்த்தம்லாம் கொண்டு வந்தோம். அது எல்லாமே அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற இரும்பு ஈஸ்வரன் கோயில்ல இருந்து எல்லா கோயிலையுமே நீர் படைச்சி அபிஷேகம் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். சோ பூமி பூஜை சிறப்பா நடக்கணும், மாநாடு வெகு சிறப்பா நடக்கணும், வெற்றி மாநாடு அமையணும்ன்றதுக்காக நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுவே தளபதியினோட மாநாடு தான். இது நம்ம வெற்றி கழகத்தினுடைய வெற்றி, எங்களுக்கு முதல் வெற்றி. இது வெற்றி கழகத்தினுடைய வெற்றி. அடுத்த சிஎம் 2026ல எங்களுடைய தளபதி தான் சிஎம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா தளபதியோட ஒரே விஷயத்துக்கு தான் வந்திருக்கோம். என் தளபதி எங்களோட உயிர், எங்களுக்கு உயிர் நாடி அவர் தான். ஏன்னா இன்னைக்கு எங்களை வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டுக்கு ஒரு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு எங்க தமிழகமே அப்படியே மிரண்டு போற அளவுக்கு இருக்கு. 2026ல் எங்க தமிழகமே மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, உலக லெவலில் தளபதியை எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சரித்திரம் படைக்க போகுது. இந்த வெற்றி விழாவை பாத்தீங்கன்னா வருகிற 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கூட்டம் இது 10வது இல்ல, இதை விட ஒரு தெருக்கை வச்சு இந்த விக்கிரவாண்டி மட்டும் இல்ல, வீரபாண்டி தெரிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை எங்கள் தளபதி கொண்டு வர இருக்கிறாரு.